பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்து. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாகும் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவ வாழ்க்கையில முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள விஷயம்னா, நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு வர்ற இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேவனிடத்துல வருகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்கார தாவீது இப்படியே சொல்கிறார். சங்கீதம் 22:4 வாசிக்கும் போது, என் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி. நம் ஆண்டவர் நம்பி அவரிடத்துல வரப்படும் போது நம்மை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, எதற்காக வருகிறோமோ அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அரணான கோட்டையாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார், கண்மலையும் கோட்டையும் துருகமாக இருந்தார் என்று தாவீது சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். நமக்கும் அவர் அரணான கோட்டையும் பாதுகாப்பாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல யவீரு என்றதான ஒரு ஜெபாலய தலைவன் இருக்கார். அவர் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடத்துல வரப்படும் போது அவர் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கார் என்று சொல்லி தேவன் அறிந்தவராய் அவரோடு கூட கடந்து போகிறதை நம்மளால வாசிக்க முடியும். அவர் மாத்திரமல்ல, நாம் எந்த சூழ்நிலை தேவனிடத்துல போகிறோமோ நம்முடைய எல்லா விதமான கண்ணீரையும் வேதனையும் நம்முடைய போராட்டத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல எதற்காக போறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் அறிந்து நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். வந்து வேதம் சொல்லுகிறது, அந்த எவீரோடு கடந்து போய் அப்படி மரித்து போன அந்த மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அந்த அறிந்திருக்கிற தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யவீருடைய வாழ்க்கையை அறிந்த தேவன், அவருடைய வேதனையை அறிந்த தேவன். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையோடு இயேசுவிடத்துல வந்த யவீருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் எதற்காக வந்தானோ அந்த இடத்துல இருந்து விடுவித்தார். அதுதான் தாவீது சொல்றார், நம்பின அவர்களை விடுவிக்கிறவர். நம்ம நம்பிக்கையோடு வரப்படும் போது, இயேசுவிடத்துல எத்தனையோ பேர் அவர் மனுஷகுமாரனா இறக்கப்படும் போது எத்தனை பேர் நம்பிக்கையோடு தேவன் சமூகத்துல கடந்து வந்தார். அவரை நோக்கி பார்க்கும்படியே கடந்து வந்தார். நம்ப வருகிற யாவரையும் கர்த்தர் அறிந்து அவர்களை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கும் தேவ சமூகத்துல நம்பி நம்ம இருக்கப்படும் போது, அவரையே நம்ம நம்பி இருக்கப்படும் போது அவர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, எதற்காக நம்பிக்கையோடு வருகிறோமோ அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக. ஆமென்.